ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி இந்த சனாதனத்துக்கு எதிரான இந்த வழக்கு என்பது விடுத்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஒரு விஷயத்தை பாஜக இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, ஆராசா அவர்கள் ஒரு மேடையில இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. இந்தியாவுக்கு எதிராக இவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ராமனை தமிழ்நாடு ஏற்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. ஜெய் ஸ்ரீராமையும் பாரத் மாதா கி ஜேவையும் ஏற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. இதுதான் திமுக. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி பாஜக முன்னாடி தொடர்ச்சியாக வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூட இதே பிரச்சாரத்தை தான் தமிழ்நாட்டிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆராசா அவர்கள் பேசியது என்ன, அவர் பேசியதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தலைப்பில் மாநிலம் முழுவதும் 3 நாட்கள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. அதில் கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ராசா அவர்கள் பங்கேற்று பேசினார். அதுல அவர் தெரிவித்திருக்க கருத்துக்கள்ல அந்த முழு உரையை கேட்காமல் அதில் இருக்கக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை அந்த காணொலிகளை வெட்டி ஒட்டி இவர்கள் இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அவர்கள் அதுல சொல்றதுக்கே நம்ம சொல்லிடலாம். இப்ப இந்தியா ஒரு நாடல்ல என்று அவர் பேசியிருக்கிறார். ஏன் அப்படி பேசியிருக்கிறார்? எப்படி அப்படி பேசலாம் என்று கேட்கிறார். அடுத்த வரி என்ன? இந்தியா என்பது நாடல்ல, இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம். அதாவது பொதுவாக ஒரு நாடு அப்படின்னா ஒரு தேசிய இனம் இருக்கும். அதாவது அங்கே ஒரு மொழி இருக்கும், ஒரு பண்பாடு இருக்கும், ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அந்த ஒரே மாதிரியான மக்கள் வசிப்பார்கள். அந்த நேஷனாலிட்டி அப்படிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் நேஷனாலிட்டி தான் இருப்பாங்க அங்க. அதான் தேசிய இனங்கள். ஆனால் அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்கள் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்தில் அமைதி இருக்காது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இலங்கை. அங்கே தமிழன் என்கிற ஒரு தேசியம் இருக்கிறது, சிங்களன் என்ற ஒரு தேசிய இனம் இருக்கிறது. இந்த 2 இனங்களுக்குள்ளாக அதிகார போர் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா சிங்களர் தமிழர்களை அழித்தொழிக்க நினைக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கிறார்கள். அப்ப இப்படி போகுது. ஆக இப்படி இருக்கிற சூழலில் ஆனால் இந்தியாவினுடைய மாண்பு என்ன, இந்தியாவுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவோட மாண்பு. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாடு காஷ்மீர்ல இருக்காது. அவ்வளவு கடைசிக்கு போக வேணாம், மகாராஷ்டிராலேயே கூட இருக்காது. அப்படி இந்த நாட்டிலே பல்வேறு தேசிய இனங்கள் பரவி வாழ்கிறது, பல்வேறு மொழிகள் இருக்கிற, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மிக தெளிவா அவர் சொல்றாரு. உண்மையிலேயே இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை இவ்வளவு தூரம் தூக்கி பிடித்து ஒரு பேச்சு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேச்சு தான் அண்ணன் ராசா கொடுத்திருக்காரு. தேசிய ஒருமைப்பாடு, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மிக தெளிவான விளக்கம் அண்ணனுடைய பேச்சுல இருக்கு. ஆனா அதை போய் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்கன்னா இவர்கள் உண்மையிலேயே முட்டாள்களா இல்ல முட்டாள்களை போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆக இது இன்னொன்று, இதற்காக அவர் வழக்கு போடணும், இதுக்காக அவர் இதெல்லாம் பேச பண்ணணும், அதெல்லாம் பேச பண்ணுறாங்க. ஒரே ஒரு இவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அண்ணன் ராசா புதிதாய் பேசவில்லை. முதலாக தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற எங்களுடைய பேரறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிட்டு போறார். அங்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு அதற்கு முன்பு சென்னை மாகாணம் பேரு, அப்ப தமிழ்நாடு என்று பெயர் மாற்றக்கூடிய ஒரு தீர்மானத்தை அவர் மாநிலங்களவையில் கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பு. ஏன்னா அப்ப திமுக ஆளுங்கட்சி எல்லாம் கிடையாது. அப்ப இவர் இன்னும் சொல்ல போனா திமுகவின் சார்பாக சென்றிருக்கிற ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர். அப்ப தனி மனிதனா அவர் நிக்கிறார். சுத்தி கேள்விகள் வருகிறது. அப்ப கேட்கிறாங்க, நாட்டுக்குள் நாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போது அண்ணா சொன்ன பதில் தான் இது. திருத்திக் கொள்ளுங்கள், இந்தியா நாடல்ல, இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம் சொல்லி இன்றைக்கு ராசா என்ன பேசினாரோ அதை அப்படியே நாடாளுமன்றத்தில் பேசினார். நாடாளுமன்ற பதிவேட்டில் அது இருக்கிறது. வேணும்னா பாஜகவினுடைய தேசிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா போய் நாடாளுமன்றத்துல அண்ணா ஸ்பீக்ஸ் ஆன் பார்லிமெண்ட் புத்தகம் இருக்கிறது, நாங்க கூட அனுப்பிவிடுறோம். அந்த புத்தகத்தில் எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறது. இது இந்தியா ஒரு நாடல்ல, இது ஒரு துணைக்கண்டம்னா இந்தியாவை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம், அதையே உங்களுக்கு பொறுக்கலன்னு தெரியல. இது ஒன்று. அடுத்த கேள்வி சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது அப்படின்னு மோடி பேசுறார். அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கிறார் அண்ணன். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா இருக்கிற வரை திமுக இருக்கும். அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை இந்தியாவே இருக்காதா, ஏன் மோடி அப்படி சொல்லியிருக்காரு என்று ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது உண்மைதானே? இப்ப இன்றைக்கு வரைக்கும், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்பாக, ஒரு வாரம் கூட இல்ல, 3 நாளைக்கு முன்பாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற பிறகு அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக, அதுக்கு அதிகாரப்பூர்வ சின்னமாக உதயசூரியன் ஒதுக்கப்பட்டது. அந்த சின்னத்தை இன்றைக்கு வரைக்கும் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி இந்தியாவில் திமுக மட்டும்தான். ஏன்னா பாஜக வந்ததே 80கள்ல தான். காங்கிரஸ் அதற்கு முன்பாக அது காளை மாடு சின்னம், அப்புறம் தான் கை சின்னம் வந்தது. இப்ப நீங்க எந்த கட்சி எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய சின்னங்கள் மாறி இருக்கின்றன.
அப்போ ஒரே சின்னத்தை வந்து தொடர்ந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டுகளுக்கு மேல. இந்த கட்சியை வந்து அவர் எப்படி தேர்தலுக்கு பின்னாடி இருக்காதுன்னு சொல்றாரு? அப்ப அதைத்தான் அண்ணன் சொல்றாரு. இந்தியா இருக்கிற வரைக்கும் நாங்க இருப்போம், இந்தியா என்கிற ஒரு நாடு இருக்கிற வரை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அரசியலில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஒருவேளை இந்தியாவே இவர் மீண்டும் ஜெயிச்சு வந்தா இந்தியாவே இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, இது ஒரு ஜனநாயக நாடு, இது வந்து ஒரு சமதர்ம நாடு என்றெல்லாம் நம்ம அதுல சொல்றோம். செக்குலர், சவர்ஜின் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பதங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு வந்து அது எல்லாமே மோடி ஆட்சியில கேள்விக்குறியாகுது. அப்ப இவங்க 3ஆம் முறையில் வெற்றி பெற்றால் இது எதுவுமே இல்லாமல் போகும். அப்போ ஒருவேளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையில இருப்பதே இல்லாமல் போனால் அப்ப இந்தியாவே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி ஒரு நிலையில தான் திமுக இல்லைன்னு இவரால் சொல்ல முடியும் அப்படின்றத அவர் குறிப்பிடுகிறார். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அவர் வந்து தேர்தலுக்கு பிறகு இந்தியா இருக்காது, இந்தியா உடஞ்சிரும், இந்தியா வந்து இதாயிரும் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லையே. அப்படி பேசியிருந்தால்தான் அது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. அடுத்துக்கு சொன்னீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ராமரை வந்து புண்படுத்திட்டாரு, ராமரை வந்து இங்கு வந்து ராமரையும் பாரத மாதாவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு என்று சொல்லுகிறார். பொதுவா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முழு உரைகளை எப்போதுமே கேட்பதில்லை, அவர்களுக்கு வசதியானதான் கட் பண்ணுவாங்க. இதுல எனக்கே ஒரு நேரடி அனுபவம் இருக்கு. கடந்த ஓராண்டுக்கு முன்பாக வந்து சேது சமுத்திர திட்டத்தை வந்து மீண்டும் தொடங்க வேண்டும்னு ஒரு திறந்த வெளி மாநாடு திராவிடர் கழகத்தின் சார்பாக நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக அப்போது வந்து சேது சமுத்திர திட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது கப்பல் துறை அமைச்சராக இருந்த டி.ஆர். பாலு அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் டி.ஆர். பாலு வந்திருக்காரு. அப்போ திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக நான் அந்த கூட்டத்தில் இருக்கேன். மைக்குக்கு பின்னாடிதான் நான் இருக்கேன். அண்ணன் பாலு அவர்கள் பேசுகிறார். பேசும்போது சொல்றாரு, அவர் தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 4 வழி சாலைகள் எல்லாம் அவர் அமைத்ததுதான், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல என்னுடைய தொகுதியில வந்து ஒரு ரோடை வந்து விரிவாக்கம் பண்ணும்போது அங்கே ஒரு கோவில் இருந்தது. அப்போ வந்து அந்த கோவிலை வந்து நான் எடுத்தேன், ஏன்னா இல்லைன்னா அந்த சாலையை விரிவாக்கம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நான் ஒரு 1000 கோவிலை இந்தியா முழுக்க அந்த 4 வழிச்சாலை வரும்போது எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என் தொகுதியில அந்த கோவிலை எடுக்கும் பொழுது அந்த கோவிலுக்கு பக்கத்திலே என்னுடைய சொந்த செலவுல ஒரு இடம் வாங்கி கொடுத்து, பட்டா நிலத்துல, இப்ப இங்க வந்து பப்ளிக்ல இருக்கு எடுக்கிறாங்க, அடுத்து சொந்த நிலத்தை நான் வாங்கி கொடுத்து அந்த கோவிலுக்கு ஒரு கல்யாண மண்டபம் சேர்த்து கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வரியில விட்டுட்டாங்க. நான் வந்து என் தொகுதியிலே கோயிலை இடிச்சேன், 1000 கோயிலை நான் இது வரைக்கும் இடிச்சிருப்பேன் என்பது மட்டும் அந்த காணொலி மட்டும் பரப்பப்படுது. நான் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுக்கே அந்த காணொலி வருது. இல்ல அந்த மைக்குக்கு பின்னாடி நானும் இருக்கேன். அப்ப அதை பார்த்து சில பேர் கேட்கிறாங்க, என்ன நீங்க அந்த விழால இருக்கீங்க அப்படி பேசியிருக்காங்க. எங்க முழுசா கேட்டுட்டு பேசுங்க, அதனுடைய முழு வடிவம் என்னிடம் இருக்கிறத நான் அனுப்புறேன், அவர் இப்படி அடுத்து கட்டி கொடுத்தேன்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்க தேவையானதை மட்டும் வெட்டி இவர்கள் பரப்புவது. அதே போலதான் அதுல என்ன சொல்றாருன்னா, பில்கிஸ் பானு வழக்குல வந்து இப்ப உச்சநீதிமன்றமே கண்டித்து அந்த குற்றவாளிகளை மீண்டும் சிறையில் அடைக்கணும்னு சொல்லிச்சு. அந்த குற்றவாளிகள் வெளியே வரும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய்ன்னு வரவேற்கிறாங்க. அப்போ பில்கிஸ் பானு யாரு? இந்திய குடிமகள் இல்லையா? இப்ப பாரத தாய்க்கு வந்து பில்கிஸ் பானுடைய வழி புரியாதா? அப்ப அதைத்தான் அப்படிப்பட்டதான் உன்னுடைய சாமி இருக்கும், அப்படித்தான் உன்னுடைய பாரத் மாதா இருக்கும்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க எப்படின்னா மத உணர்வோ வேற எந்த உணர்வோ இங்க இருக்காது. இங்க வந்து சுய அறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்கு, மக்களுக்கு எது நன்மை, மக்களுக்கு எது தீமை, அதை தான் நாங்க பார்ப்போம். எந்த ஒரு தேவையற்ற நம்பிக்கையின் காரணமாக மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுவதோ இல்ல மக்கள் துன்புறுத்தப்படுவதையோ இந்த மண் பார்த்திருக்காது. இதுதான் தமிழ்நாட்டோட வரலாறு. அப்ப அதை தான் சொல்றாரு அவர். இங்க வந்து ஜெய் ஸ்ரீராமும் பாரத் மாதாவும் இங்க வந்து தேவைப்படாது அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே வந்து இவர் ராமரை வந்து அவமதிக்கிறார், ராமர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ராமர் வர முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றது. இப்படி தொடர்ச்சியாக இன்னும் சொல்ல போனா, நீங்க ராமரை வந்து புகழ் பாடுகிற உங்களால் பேச முடியாத அளவுக்கு ராமருடைய பெருமையை அந்த அதே உரையில அவர் பேசியிருக்காரு. அதாவது மிக அருமையா சொல்றாரு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ராமர் வந்து எல்லாருக்கும் தெரியும், அவரோட பிறந்தவங்க மொத்த சகோதரர்கள் 4 பேர் ராமரையும் சேர்த்து. அப்ப அவர் காட்டுக்கு போறாரு. அங்கே வந்து குறவர் இனத்தை சேர்ந்த, வேட்டுவர் இனத்தை சேர்ந்த குகனை பாக்குறாங்க. அப்போ குகன் வந்து அவருக்கு உதவி பண்றாரு. அப்ப சொல்றாரு, குகனோடு ஐவரானோம் அப்படிங்கிறார் ராமர். அப்போ அந்த 4 பேர் வந்து அவர்கள் அரச குலத்தை சேர்ந்தவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வேட்டுவர் இனம். ஆனா என்ன சொல்றாரு, நீ வந்து என்னோட ஐவரானோம்னா அவரை சொந்த கூட பிறந்தவனா நினைக்கிறார். அடுத்தபடியா அடுத்து வந்து சீதை தொலைஞ்சிடறாங்க, அடுத்து காட்டுக்கு போறாங்க. அங்கே வந்து சீதையை மீட்பதற்காக சுக்ரீவனை சந்திக்கிறார். அப்ப சுக்ரீவனை சந்திக்கும் போது நான் உன்னோட அறுவரானோம்னு சொல்றார். அப்போ அவர் குரங்கு. அப்போ அவரையும் தன்னுடைய உடன் பிறந்தவனாக ஏற்றுக்கொள்கிறார். இறுதி போரில் வந்து ராவணனுடைய உடன் பிறந்த தம்பி விபீஷணன் வந்து
ஆதரிக்கிறாரு வர. அப்போ விபீஷணன் சொல்றாரு, உன்னோடு சேர்ந்து 7 ஆனோம் அப்படிங்கிறார். இதோட இனிமே நாங்க அண்ணன் தம்பி இனிமே 7 பேர் அப்படிங்கிறார். அப்போ அவர் வேற்று நாடு, பகைவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா இப்படி எல்லாரையும் அரவணைக்கிற நீங்க ராமரை எப்படி நீங்க பேசுவீங்க? நீங்கள் அனைவரையும் எதிர்க்கிறவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு மேல ராமருடைய புகழை யார் பேச முடியும்? அதையும் சொல்லிட்டு எங்களுக்கு அதில் ராமாயணத்தில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் அதில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இப்ப இதை பேசுறவன் யாருக்காவது இப்ப ராமாயணம் கேட்டாங்களே, அனிதா சுமந்த் நீதியரசர் கேட்டாங்களே, உங்களுக்கு அது பற்றி போதிய இது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நீங்கள் இன்னும் இந்து மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னு. அப்ப புரிந்து கொண்டிருப்பதால் தானே இவரால் இப்படி பேச முடியுது. ராமாயணத்தை முழுவதுமாக வாசித்திருப்பதால் தான் ராமரை பற்றி அதுக்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை வைத்து அவர் பேசுறார். ஆக இவர்களுக்கு இப்படி சிந்திக்கிற ஆற்றல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டும், அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், அந்த பழியை சுமத்தி அவர் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார். இப்போ இது போல ஒரு பேச்சின் காரணமாக எப்படி வெற்றி பெற்றால் தென்னிந்தியாவில் நம்ம எப்படினாலும் வர முடியாது. ஆனா திமுக இப்படி பேசிருச்சு, திமுக அப்படி பேசிருச்சுன்னு சொல்லி மத உணர்வை தூண்டி அதை வைத்து வட இந்தியாவில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வட இந்திய மக்களுக்கும் இன்றைக்கு போதிய பொறுப்புணர்வு, புரிந்துணர்வு வந்து விட்டது. இப்ப இதையே சொல்லி சொல்லி நீங்க அவங்களை ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கிற நிலையில் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தான் முடியும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்.